ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, 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 எங்கள் ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, வாந்தி காய்ச்சல் எல்லாம் இருந்தது. உடனே தொடர்ந்து அதிகமாக இருந்ததுனால பெல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துருந்தோம். தொடர்ந்து நான் நிற்கவே இல்லை 2-3 நாளாக. அதனால் எனக்கு ரொம்ப சோர்வாக இருந்து எல்லாருமே ஜோம் பண்ணிகிட்டே இருந்தோம். திடீர்னு பாஸ்டர் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி ரவி ஜெபித்தே, ஆண்டவர் இந்த நிமிஷத்தில் அற்புதம் செய்து விட்டார், நீங்கள் சாட்சியாக உங்களை நிறுத்துவார் என்று சொன்னார்கள். தொடர்ந்து மோஷன் போயிட்டே இருந்துச்சு. நைட் அதிகாலையில் கேட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன், இப்போ எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நேற்று வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி நல்ல சுகத்தோடு வந்து ஆண்டவர் சுகத்தோடு வந்து வீட்டுக்கு வர கிருபை செய்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபித்த பாஸ்டர் அம்மாவுக்கு நன்றியை செலுத்துகிறேன். சுகம் கொடுத்த தேவாதி தேவனுக்கு கொடானு கொடி நன்றி. ஒரு விசை செய்தி வேலைகளுக்காய் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஒரு விசை அவரை நோக்கி பார்ப்போம். இந்த நாள் கழுகு தன் செட்டைகளை விரித்து எப்படி தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடுகிறதோ அதே போல் உங்களையும் என்னையும் என் தேவன் காக்க வல்லவராய் இருக்கிறார். இம்மட்டும் உங்களை பாதுகாத்தார். எத்தனையோ ஆபத்துகள் நாசம் மோசங்கள் மத்தியில் பாதுகாத்த கர்த்தர் முற்றுமுடிய பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளில் ஒருவேளை நம் கலக்கத்தோடு இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் பறந்து காக்கிற பட்சிகளை எப்படி கர்த்தர் பாதுகாக்கிறாரோ உங்கள் குடும்பங்களையும் என் குடும்பத்தையும் பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கரத்தில் நிழலுக்குள் இருக்கிற நம்மளை முற்றுமுடிய வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை தாங்குவார், உங்களை காப்பாற்றுவார். அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருந்து நீங்கள் போகிற எவ்விடத்திலும் அவர் உங்களை விசாரிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை நம்மளை நிரப்பும்படி, கர்த்தருடைய வல்லமை நிரப்பும்படி, அப்பா இந்த இடத்துக்கு நான் உண்மை தேடி வந்திருக்கிறேன், மனுஷனை நாடி வரல, உங்க சமூகத்தை நாடி வந்திருக்கிறேன். ஆவியானவரே எங்களோடு பேசுங்க, உங்க சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம். பேசுகிற பிதாவின் ஆவியானவர் பேசுங்க அப்பா. கர்த்தாவே மது வார்த்தையை கேட்கிறோம். துதி கன மகிமையின் இயேசு ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் சிந்திக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் உபாகம் புஸ்தகம் 32வது அதிகாரம் 11வது வசனம். உபாகம் புஸ்தகம் 32வது அதிகாரம் 11வது வசனம் வாசி. தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமத்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நம் குடும்பத்தை எவ்வாறு பாதுகாக்கிறார் என்று நாம் சிந்திக்க போகிறோம். கழுகு தன் கூட்டின் மேல் எப்படி அசைவாடுகிறதோ அதே போல் என் தேவன் நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனையோ ஆபத்துக்கள் நம்மளை அறியாதபடி சூழ்ந்து வந்தாலும், எத்தனையோ பிரச்சனைகள் நம்மளை அறியாதபடி சூழ்ந்து வந்தாலும், எத்தனையோ போராட்டங்கள் நம்மளை அறியாதபடி சூழ்ந்து வந்தாலும், எப்படி கழுகு தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறதோ அதே போல் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம் குடும்பத்தின் மேல் அசைவாடி சிதறடிக்கிறவன் நம்ம முகத்துக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் கடந்து வந்து கொண்டிருக்கிறான். பிசாசானவன் எப்படியாவது குடும்பங்களை வஞ்சிக்கும் பொருட்டு, பிசாசானவன் எப்படியாவது குடும்பங்களை வேதனைப்படுத்தும் பொருட்டு, பிசாசானவன் எப்படியாவது குடும்பங்களை உடைக்கும் பொருட்டு சூழ்ந்து வந்தாலும், சிதறடிக்கிறவன் நமக்கு முகத்துக்கு முன்பாக கடந்து வந்தாலும், கர்த்தருடைய ஆவியானவர் அனுதினமும் கழுகு தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல உங்களையும் என்னையும் என் தேவன்
பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நம் குடும்பத்தின் மேல் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம் குடும்பத்தை இந்த நாளில் அனல் முட்டி பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்தின் நிழலுக்குள் நம்மளை வைத்து கொண்டிருக்கிறார். எப்படி தன் குஞ்சுகளை எப்படி செட்டைகளில் வைத்து சுமக்கிறதோ அதே போல கர்த்தர் அனுதினம் நம்மளை தாங்குகிறார், நம்மளை சுமக்கிறார், நம்மளை தப்புவிக்கிறார். ஒருவேளை நாம் அவரை தேடாமல் இருந்தாலும், இந்த நாளில் நாம் அவரை விட்டு விலகி போனாலும், கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. 24 மணி நேரம் நம்மளை பாதுகாத்து கொண்டு வருகிறார். நம்மளை அறியாதபடி எத்தனையோ ஆபத்துக்களை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ முறை நம் கால்கள் சறுக்குகிறது, எத்தனையோ முறை நம் கால்கள் இடறுகிறது. எவ்வளவோ போராட்டங்கள், எல்லா போராட்டத்தின் மத்தியில் கர்த்தர் நம்மளை தாங்கி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஏந்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் அற்புதமாய் அவர் உருவாக்கின குடும்பம். ஹல்லேலூயா. அவருடைய சாயலின்படி உருவாக்கப்பட்ட குடும்பம். ஹல்லேலூயா. நம்மளுடைய குடும்பத்தை பாதுகாப்பது அவருடைய கட்டாயமான ஒரு தலையான ஒரு அபிஷேகப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறபடினால் அவர் அனுதினமும் பாதுகாக்கிறார். உபாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் சொல்லுது போல, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. எப்படி ஒரு தாயானவள், எப்படி ஒரு தகப்பனானவர் தன் பிள்ளை கீழே விழாதபடி சுமந்து கொண்டு போகிறார்களோ, பிள்ளை நடக்கும் வரைக்கும் அந்த பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறார்களோ, அதே போல கர்த்தர் அனுதினமும் உங்களை சுமக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்கள் நடந்திருக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அதிசயங்களை கர்த்தர் செய்து இருக்கிறார். நீங்கள் நல்லா நினைத்து பாருங்க. கடந்த காலங்களில் எல்லாம் உங்களை தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல, தாய் தன் பிள்ளையை சுமப்பது போல கர்த்தர் எவ்வளவு அற்புதமாய் எவ்வளவு அதிசயமாய் உங்களை சுமந்து கொண்டு வருகிறார். கழுகினுடைய வயது 150 என்று சொல்வார்கள். அது 80 வயதில் தன் சிறகுகளை எல்லாம் உதிர்க்குமாம். அந்த சிறகுகள் உதிர்ந்த உடனே அந்த கழுகு கண்மலையின் மேல் இருந்து அந்த புதிய சிறகு முளைக்கும் வரைக்கும் அப்படியே அமர்ந்து எந்த ஆகாரமும் உட்கொள்ளாமல் அப்படியே காத்திருக்குமா. இந்த நாளில் நீங்களும் நானும் நம் வாழ்க்கையில், நம்ம குடும்ப வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான வேதனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். எல்லா பிரச்சனையும் நாம் விடுபட வேண்டுமானால் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் நொறுங்குண்ட இருதயத்தோடு எப்படி கழுகு தன் இறக்கை முளைக்கும் வரைக்கும் காத்திருக்கிறதோ, நீங்களும் நானும் அமர்ந்தது கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கங்கள் காணப்பட்டாலும், நம்ம குடும்ப வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நாம் போய் நின்றாலும், நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். கழுகுகளை போல காத்திருக்க வேண்டும். எத்தனை பேர் புது பலனை அடையணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் காத்திருக்கும் போது மாத்திரமே நாம் புது பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அநேக வேளையில் கர்த்தருக்குள் காத்திருக்க முடியாதபடி நம் வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்கள் சூழ்ந்து கொள்கிறது, பலவிதமான நெருக்கங்கள் நம்மளை சூழ்ந்து கொள்கிறது, பலவிதமான போராட்டங்கள் சூழ்ந்து கொள்கிறது. எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த சோர்வுகள் வந்தாலும், எப்படி தன் கூட்டை அந்த கழுகு உருவாக்குறதோ அதே போல தேவன் கொடுத்த குடும்ப வாழ்க்கையை நீங்களும் நானும் உருவாக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உருவாக்குற குடும்ப வாழ்க்கையில் பிசாசானவன் அநேக நேரங்களில் நம்ம குடும்பத்தை உடைக்கிறான். பலவிதமான வேதனைகளை கொடுத்து குடும்பத்தை உடைக்கிறான். பலவிதமான நம்மளை அறியாத அவருடைய பாவங்களை கொடுத்து குடும்பத்தை உடைக்கிறான். ஒருவேளை நீங்கள் நினைக்கிறோம், நாம் பாவம் செய்யாமல் தானே இருக்கிறோம், இந்த நாளில் நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். எப்படி கழுகு தன் கூட்டை உருவாக்குறதோ அதே போல தேவன் உங்களுக்கும் எனக்கும் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அவருடைய பிள்ளைகளாய் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி கழுகு தன் கூட்டை உருவாக்குறதோ, இந்த நாளில் தேவன் உங்களை தாயின் கருவில் தோன்றும் முன்னே உங்களை அறிந்திருக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. உங்கள் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றே உங்களுக்கு தெரியாது, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. உங்களை பரிசுத்த சந்ததியாய் உருவாக்கும்படி, ஒரு பரிசுத்த ஜாதியாய் உருவாக்கும்படி, ஒரு பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ளும்படி உருவாக்கும்படி தேவன் உங்களையும் என்னையும்
என்னையும் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டு அருமையாய் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். இந்த நாளில் நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் தேவனை துதிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எவ்வளவு அற்புதமாய் தேவன் உங்களை உருவாக்கி இருக்கிறார். நீங்க நல்லா சிந்தித்து பாருங்க. எத்தனையோ பேருக்கு பேச முடியவில்லை, எத்தனையோ பேருக்கு நடக்க முடியவில்லை, எத்தனையோ பேர் பலவீனமாய் காணப்படுகிறார்கள். இந்த நாளில் உங்களை அற்புதமாய் என் தேவன் உருவாக்கி இருக்கிறார். அதனால் தான் அருமையான வேதவசனம் இப்படி சொல்லி இருக்கிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. என் தாய் என் கருவில் உருவாகும் முன்னே நீர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க, என்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறீங்க. எவ்வளவு அருமையாய் தேவன் உங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். மகளே நீ என்னுடையவன், மகனே நீ என்னுடையவன், நான் உன்னை அருமையாய் உருவாக்கி இருக்கிறேன், அற்புதமாய் உருவாக்கி இருக்கிறேன். உன்னை தாயின் கருவிலை தெரிந்து கொண்டு உன்னை அதிசயமாய் நான் உருவாக்கி இருக்கிறேன். நீ என்னை துதிக்கும்படி, நீ என்னை ஆராதிக்கும்படி, என்னை மகிமைப்படுத்தும்படி நல்ல ஒரு குடும்பத்தில் உன்னை மகனாய் மகளாய் பிரிக்க செய்திருக்கிறேன். நல்ல உனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை தந்திருக்கிறேன் என்று என் தேவன் எவ்வளவு அருமையாய் நம்ம குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறார். இந்த உருவாக்கப்பட்ட குடும்பத்தில் ரோமர் 3:2 முன்பகுதியில் சொல்லப்பட்டது போல பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறது. இந்த நாளில் நாம் பாவம் செய்யும் போது, தேவனை விட்டு விலகும் போது, வேதத்தை வாசிக்காமல் இருக்கும்போது, செபிக்காமல் இருக்கும்போது, பிறருக்கு செபிக்காமல் இருக்கும்போது, நியாயப்பிரமாணத்தை மீறும் போது பாவம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ரோமர் 4:14 முன்பகுதியில் நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் மாத்திரமே சுதந்திரவாளிகள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் நடக்கிறேனா, கர்த்தருடைய கற்பனையை நான் கைக்கொள்கிறேனா, இந்த நாளில் அவருக்கு பிரியமாய் நான் இருக்கிறேனா என்று நாம் சிந்திக்கும்படி நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவன் எவ்வளவு அருமையாய் உங்களை உருவாக்கி இருக்கிறார். அந்த கழுகு தன் கூட்டை மற்ற குஞ்சுகளுக்காய் உருவாக்கவில்லை, தன்னுடைய குஞ்சுகளுக்காகவே அந்த கூட்டை உருவாக்கி இருக்கிறது. என் குஞ்சுகளுக்கே அந்த கூடு சொந்தம். இந்த நாளில் தேவன் உங்களை உருவாக்கி இருக்கிறார். உருவாக்கினவருக்கே நீங்கள் சொந்தமானவர்கள். எப்படி அந்த கழுகு கூட்டு தன் குஞ்சுகளுக்கே சொந்தமாய் இருக்கிறதோ, அதே போல உங்களையும் என்னையும் அதிசயமாய் உருவாக்கின அவருக்கே நீங்கள் சொந்தமான பிள்ளைகள். அவருடைய சாயலின்படி உருவாக்கப்பட்ட நீங்கள் அவருக்கு பிரியமாய் நடக்கும்படி நீங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இப்படி பிரியமாய் உருவாக்கப்பட்ட இந்த குடும்ப வாழ்க்கையில சீர்குலைக்கும் பொருட்டு பிசாசனவன் அநேக வேளையில் நம்ம குடும்பத்தில் பலவிதமான இன்னல்கள், பலவிதமான வேதனைகள், ஒருவேளை பொருளாதாரத்தில் வேதனைகள், பிள்ளைகள் நிமித்தம் வேதனைகள், செபிக்க முடியாதபடி வேதனைகள், கடன் பாரத்து நிமித்தம் வேதனைகள், சரீர சோர்வுகள், சரீர பலவீனங்கள், இப்படிப்பட்ட தன்மைகளை கொடுத்து அநேக நேரத்தில் நாம் செபிக்க முடியாதபடி, துதிக்க முடியாதபடி, தேவனை தேடாதபடி, பின்மாறி போகும்படி, இந்த நாளில் அவிசுவாச வார்த்தைகள் பேசும்படி, புலம்பலான வார்த்தைகள் பேசும்படி அநேக நேரத்தில் அந்த உருவாக்கின குடும்ப வாழ்க்கையில் பிசாசானவன் சீர்குலைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிசாசானவன் அநேக நேரத்தில் இந்த சீராக்கப்பட்ட உலகத்தை அருமையாய் தேவன் உருவாக்கின ஆதாம் ஏவலால் உருவாக்கப்பட்ட அந்த குடும்ப வாழ்க்கையை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்று அவன் தந்திரமாய் வலை தேடி சுற்றி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி தந்திரமாய் ஏதேன் தோட்டத்துக்குள் அவன் கடந்து போகிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் அவன் தந்திரம் உள்ளவனாய் இருக்கிறான், பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான், வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். அப்பேற்பட்ட சத்துருவுக்கு, மோசம் போகிற சத்துருவுக்கு, நம்மளை விளைவிக்கிற சத்துருவுக்கு நாம் பாதுகாக்கும்படி நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். யோவான் 3:4 பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த நாளில் உருவாக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் பரிசுத்த குடும்பமாய் நாம் இந்த நாளில் நாம் அர்ப்பணித்து வாழும்படி நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த பரிசுத்த குடும்ப வாழ்க்கையில் பாவங்கள் உள்ளே வராதபடி, வேதத்தை வாசிக்காதபடி, செபிக்காதபடி, யாராவது ஒருவர் வேதத்தை தியானிக்காதபடி, ரட்சிக்கப்படாதபடி நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது அந்த குடும்ப வாழ்க்கைகள் உடைக்கப்படுகிறது. அந்த குடும்ப வாழ்க்கைகள் உடைக்கப்படுகிறது. உருவாக்குற குடும்பத்தை பிசாசானவன் எப்படியாவது உடைத்து கொண்டு இருக்கிறான். ஆனால் என் ஆவியானவர் எப்படி கழுகு தன் கூட்டை உருவாக்குறதோ நீங்கள் உருவாக வேண்டும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், மென்மேலும் பலப்பட வேண்டும், அநேக கண்களுக்கு ஆச்சரியமாய் மாற வேண்டும் என்றுதான் தேவன் அருமையான குடும்ப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே கழுகானது தன் கூட்டை அப்படியே உருவாக்குறது. அந்த உருவாக்கின கழுகு தன் கூட்டை உடைக்கிறதை பார்க்க
பார்க்கிறோம். ஏன் கூட்டை உடைக்க வேண்டும்? அந்த குஞ்சுகள் பறக்க வேண்டும். அந்த குஞ்சுகள் இப்படி சுகபோகமாய் இருந்தால் அந்த குஞ்சுகள் பறக்காது. எப்படியாவது குஞ்சுகள் பறக்க வைக்க வேண்டும் என்று அந்த கழுகு எப்படி உருவாக்குறதோ அந்த கூட்டை கொஞ்சம் கொஞ்சமாய் உடைக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலோ நம்மளுக்கு எல்லாம் நிறைவாய் இருக்கும்போது, பொருளாதாரம் நிறைவாய் இருக்கும்போது, நம்ம சரீரத்தில் சுகம் பலன் எல்லாம் நிறைவாய் இருக்கும்போது, கவலைப்பட உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்று நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது நாம் ஆண்டவரை தேடுவதே கிடையாது, ஆண்டவரை நினைப்பதே கிடையாது, ஆண்டவரை நினைப்பதற்கு நேரமும் கிடையாது. எப்படி நம்ம பிஸியாய் ஓடிக்கொண்டே இருப்போம். அதனால்தான் ஆண்டவர் சில வேளைகளில் நம்ம குடும்ப வாழ்க்கையில் சிற்சில சிற்றைகளை கொடுத்து அவரை நினைக்கும் பொருட்டு நாம் அவருக்காய் பறக்க வேண்டும், நாம் அவருக்காய் வாழ வேண்டும், நாம் அவருக்காய் ஓட வேண்டும், நாம் அவருக்காய் நடக்க வேண்டும் என்று தேவன் அநேக நேரத்தில் நம்ம குடும்ப வாழ்க்கையில் சிற்சில உடைவுகளை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். எப்படி தன் கூட்டை உடைக்கிறதோ அதே போல ஓசியா 11:3 சொன்னது போல நாம் எப்ராயிமை கரம் பிடித்து நடக்க பழக்கினேன், தங்கள் குணமாக்கிறவர் என்று அறியாமல் போனார்கள். இந்த நாளில் அவருடைய பிள்ளைகளால் நம்மளை உருவாக்கி அன்பின் கயிறினால், கிருபையின் கயிறினால், இரக்கத்தின் கயிறினால், காருண்ய கயிறினால் அவர் நம்மளை கட்டி அரவணைத்து கொண்டு இருக்கிறார். எத்தனை முறை அவர் அன்புக்குள் நாம் ஓடி வருகிறோம். அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. அவருடைய அன்புக்குள் நாம் ஓடி வருகிற நாம் அநேக முறையில் அப்பா நம்மளை கரம் பிடிக்கிறாரு, அருமையாய் கரம் பிடித்து நடக்க பழகுகிறாரு. ஆனாலும் அவர் நம்மளை குணமாக்குறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்மளை முற்றுமுடி அவர் உயர்த்த வல்லவர் என்பதை நாம் மறந்து போய் விடுகிறோம். நம்ம அப்பா நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை மறந்து போய் விடுகிறோம். நம்ம அப்பா நம்ம கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய் விடுகிறோம். எப்ராயிமை தேவன் அதிசயமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அன்பின் கயிறால் கட்டி எழுப்பினார் என்று பார்க்கிறோம். அந்த ஓசியா முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவனுடைய பக்தி எப்படி காணப்பட்டது? காலையில் தோன்றுகிற பனியை போல காணப்பட்டது. இந்த நாளில் நம்மளுடைய வாழ்க்கையிலோ பக்தி எப்படி காணப்படுகிறது? தேவன் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்து விட்டாரானால் நாம் உடனே அவரை ஆராதிக்கிறோம், அவரை துதிக்கிறோம். நம் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காத போது நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். எப்ராயிமர் அப்படித்தான் செய்தார்கள். அவங்களுடைய பக்தியானது காலையில் தோன்றுகிற ஒரு பனியை போல காணப்படுகிறது. இரண்டாவது, அவர்களுடைய இணைப்பு எப்படி இருந்தது? விக்கிரக இணைப்பாய் இருந்தது. இந்த நாளில் ஆண்டவரை தேடாதபடி பாகாலை பின்பற்றி அவர்கள் பின்னாலே ஓடிக்கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். நீங்கள் ஒருவேளை நாங்கள் நினைக்கலாம், நாங்கள் விக்கிரகத்தை எங்கே வழிபடுகிறோம்? தேவனை விட்டு நாம் எதை அதிகமாய் நேசிக்கிறோமோ அதுவே விக்கிரகமாய் நம்மளுக்கு காணப்படுகிறது. இந்த நாளில் நம்மளுடைய வாழ்க்கையிலோ தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும்படி நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது தேவன் எல்லாவற்றையும் கூட கொடுப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் தேவனை தேடாதபடி உலகத்தை அதிகமாய் தேடிக்கொண்டு இருக்கிறதுனால்தான் நம்ம வாழ்க்கையில் அநேக நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் சிற்றைகளை கொடுத்து உடைத்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் வேதத்தை அவர்கள் அந்நியமாய் எண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். வேத வசனத்தை நாம் எப்படி தியானிக்கிறோம்? நம்முடைய இருதயத்துக்கு அது எப்படி இருக்கிறது? நம் கால்களுக்கு அது எப்படி இருக்கிறது? பாதைக்கு எப்படி இருக்கிறது? அந்த வேத வசனத்தை உட்கொள்ள 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 நம்ம இருதயங்கள் எப்படி இருக்க வேண்டும்? கொழுந்து விட்டு எரிய வேண்டும். இந்த நாளில் மங்கி போன திரியை எரிவூட்டுகிற ஆவியானவர் அந்த வேத வசனம் தியானிக்க தியானிக்க நீங்கள் எதை செய்தாலும் செய்வது எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், வாக்கு பண்ணினவர், உண்மை உள்ளவர், பொய் உரையாத கர்த்தர், அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் ஆவியானவராய் இருக்கிறார். நீங்க வேத வசனத்தை அதிகமாய் வாசிக்கும் போது, தியானிக்கும் போது இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல அவர்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டது? ஒரு திருப்பி போடாத அப்பமாய் காணப்பட்டார்கள். அரைகுறை வேக்காடு. இந்த நாளில் உலகம், அந்த நாளில் ஆவிக்குரிய வாழ்க்கை, இப்படி ரெண்டு பகுதியாக அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இதனால் குந்தி குந்தி நாம் நடந்து கொண்டு இருக்கிறோமா? ரெண்டு நினைவுகளால் நாம் இந்த நாளில் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? உலகம் பெருசு, ஆவிக்குரிய வாழ்க்கை பெருசு என்று ரெண்டு பக்கமும் நாம் கால் வைத்து கொண்டு இருக்கிறோமா? தேவையற்ற உபதேசம் அவர்களுடைய சபையில் காணப்பட்டது.
எப்ராயிமர் தேவையற்ற உபதேசத்தை கை கொண்டு நடந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? தன் பலனை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். இந்த நாள் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளுக்குள் இருக்கும்போது அவர் நம்மளை எப்படி அருமையாய் வழி நடத்துகிறார், நம்மளை எப்படி நேர்த்தியாய் நடத்துகிறார் என்று தங்களுடைய பலனை அவர்கள் அறியாமல் போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாள்ல கர்த்தர் நம்மளை எவ்வளவு அருமையாய் உருவாக்கி இருக்கிறார். நல்ல சத்திய வசனத்தை கொடுத்து அனுதினமும் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அனுதினமும் உங்களை இடைபெற்று கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல கால ஆராதனை கொடுத்திருக்கிறார். டிவி சேனல்ல எத்தனையோ செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய பக்தி எப்படி காணப்படுகிறது? நம்முடைய விசுவாசம் எப்படி காணப்படுகிறது? கர்த்தருடைய வேதத்தை நாம் எப்படி வாசிக்கிறோம்? கர்த்தரை நாம் எப்படி தேடுகிறோம்? இந்த நாள் நாம் சிந்தித்து பார்க்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருவேளை நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில நான் ஆண்டவரை தேடுகிறேனே, ஆண்டவரை நம்பி நாடி வந்து நிற்கிறேனே, ஏன் என் வாழ்க்கையில போராட்டங்கள், ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனைகள், ஏன் என் வாழ்க்கையில கலக்கம் என்று நீங்கள் ஒருவேளை கலங்கி இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். உங்களையும் என் தேவன் சில வேளையில் உடைப்பது எதற்காக? நீங்கள் பறக்க வேண்டும், நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும், இன்னும் அதிகமாய் ஆண்டவரை பின்பற்றி உறுதியாய் சார்ந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில சில நேரங்களில் அருமையான குடும்ப வாழ்க்கை உடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் பறக்க வேண்டும், நீங்கள் சீர்படுத்த வேண்டும், நீங்கள் திடப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சில நேரங்களில் நம் குடும்ப வாழ்க்கையை உடைக்கிறார் என்று பார்க்கிறோம். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், ஏன் என் வாழ்க்கையில் போராட்டங்கள், எந்த போராட்டங்கள் வந்தாலும் எந்த சோதனைகள் வந்தாலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்காதபடி உறுதியாய் இருக்கும்போது எப்படி அந்த கழுகு தன் கூட்டை உடைத்து தன் குஞ்சுகளை பறக்க வைக்கிறதோ, ஆண்டவர் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற வேளையில திராணிக்கு மேலாக சோதிக்காத கர்த்தர் நீங்கள் சோர்ந்து போகும்போது அவர் உங்களை தாங்குவார், உங்களை ஏந்துவார், உங்களை பறக்க வைப்பார், உங்களை செபிக்க வைப்பார், அபிஷேகிப்பார், அனல் முட்டுவார், அக்னியாய் மாற்றுவார், ஒரு வல்லமையின் பாத்திரமாய் மாற்றுவார், மகிமையின் பாத்திரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆபிரகாம் வாழ்க்கையில தேவன் எவ்வளவோ அற்புதங்களை செய்தார் என்று வாழ்க்கை நீங்கள் நினைக்கலாம். ஆபிரகாமும் உடைக்கப்பட்டார். நீங்க நல்லா பார்க்கும்போது ஆபிரகாமை ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ என்ன செய்ய வேண்டும்? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொன்னார். ஆனால் இவன் என்ன செய்தான்? லோத்துவை தன்னோட கூட்டி வந்தான் என்று பார்க்கிறோம். ஆண்டோடைய வார்த்தைக்கு அவன் முழுமையாய் கீழ்ப்படிந்தானா? இல்லவே இல்லை, கீழ்ப்படியவில்லை. லோத்து இருக்கும் வரைக்கும் அவன் வாழ்க்கையில பாடுகள், லோத்து இருக்கும் வரைக்கும் அவன் வாழ்க்கையில பிரச்சனைகள், அவனுக்குள் மாம்சிக எண்ணம் காணப்பட்டது. ஐயோ, என் உறவுகளை விட்டு நான் எப்படி வருவேன், என் சொந்தங்களை விட்டு நான் எப்படி வருவேன்? மாம்சிகம் அவனுக்குள் செயல்படுகிறதை பார்க்கிறோம். அதனால் தான் அவனுடைய மாம்சிக ஆசை. இரண்டாவதாக அவன் என்ன செய்தான்? பொய் சொன்னான் என்று பார்க்கிறோம். அவன் வாழ்க்கையில பஞ்சங்கள் வந்தது, மனைவி நிமித்த போராட்டங்கள் வந்தது, கடைசியில் ஒரு ராஜா உயிருக்கே ஆபத்து வந்தது என்று ஆதியாகம புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். கடைசியாக லோத்துடைய மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, சண்டைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. ஆண்டவர் லோத்துவை பிரித்து கொண்டு போகிறார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது ஆபிரகாம் உடைக்கப்பட்டார், முழுமையாய் ஆண்டவருடைய கரத்தில் சரண்டர் ஆனார் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் உடைக்கப்படும் போது மாத்திரமே நாம் முழுமையான பாத்திரமாய் மாற முடியும். இந்த நாளில் நீங்களும் நானும் உடைக்கப்படுவது எதற்காக? ஆண்டவருக்கு ஒரு முழுமையான பாத்திரமாய் நீங்கள் மாற வேண்டும், ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் நீங்கள் மாற வேண்டும், ஒரு மகிமையின் பாத்திரமாய் நீங்கள் மாற வேண்டும். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் லோத்து இருக்கும் வரைக்கும் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க முடியாது. அந்த மாம்சிக எண்ணங்கள் இருக்கும் வரைக்கும் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படவில்லை. என்றைக்கு மாம்சிக எண்ணத்தை மூட்டை கட்டி வைத்தானோ, லோத்துவை அப்புறப்படுத்தினானோ, அப்பொழுதுதான் அவனுக்கு ஆசீர்வாதம். இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே மக்கு பிரியமில்லாத மாம்சிக எண்ணங்கள் ஏதாவது காணப்படுமானால் இந்த நாளில் பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுவோமா? இந்த நாளில் யாக்கோபும் யாப்போக்கு ஆற்றங்கரையில் உடைக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். அவனுக்குள் காணப்படுகிற வேண்டாத பொய்கள், ஏமாற்றங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில போராட்டமாய் காணப்பட்டது. யாக்கோபு உடைக்கப்பட்டான், யாப்போக்கு நதிக்கரையிலே உடைக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். யோசேப்பு அவன் வாழ்க்கையில காணப்படுகிற சகல பெருமைகளையோ என் தேவன் உடைத்தார் என்று பார்க்கிறோம். போத்திபாரின் அரண்மனையில சிறைக்குள் வைத்து அவன் உடைக்கப்படுகிறான் என்று பார்க்கிறோம். உடைக்கப்பட்டு உருவாக்கின உடனே ஒரு மகிமையான பாத்திரமாய், ஒரு கனத்துக்குரிய பாத்திரம்
பாத்திரமாய், ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் என் தேவன் உயர்த்துகிறதை பார்க்கிறோம். மோசே இந்த நாளில் பார்வோனுடைய சுகபோகங்களை எல்லாம் வெறுத்தது எப்பொழுது? ஆசை இச்சைகளை வெறுத்தது எப்போது? வனாந்தரத்தில் நடக்கும் போது. மோசே உடைக்கப்பட்டார், வனாந்தரத்தில் பயிற்றுவிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலோ நம்ம குடும்ப வாழ்க்கையிலோ அநேக நேரங்களில் நம்மளை அறியாதபடி நாம் உடைக்கப்படுகிறோம். பல வேளைகளில் உடைக்கப்படுகிறோம். எதற்காக? நீங்களும் நானும் ஒரு முழுமையான பாத்திரமாய் மாற, ஹல்லேலூயா, ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற, ஹல்லேலூயா, உங்களை அருமையாய் உருவாக்க, ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார், யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டார், யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டார், மோசே ஆசீர்வதிக்கப்பட்டார். உடைக்கப்பட்ட பின்பு என் தேவன் அருமையாய் கரத்தில் எடுத்து உபயோகித்து உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யோபு புத்தகத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிற கர்த்தர். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான காயத்தோடு, என் குடும்ப வாழ்க்கையில பலவிதமான காயத்தோடு இந்த இடத்துல நான் அமர்ந்திருக்கிறேன், என்னால் வெளியே சொல்ல முடியல, என் குடும்பத்தின் காயங்களை யார் கட்டுவார் என்று நீங்கள் இந்த இடத்துல அங்கலாய்த்து உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய உள்காயங்கள் ஆண்டவர் அறிவார். உங்களுடைய உள்காயங்களை நீங்கள் மாத்திரமே அறிய முடியும். அவர் ஒருவரே காயப்படுத்தி காயம் கட்டுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே காயப்படுத்தி காயம் கட்டுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 61வது சங்கீதம் 2வது வசனம். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். என்ன ஒரு அருமையான வசனம்! சங்கீதக்காரன் தாவீது ராஜா அருமையாய் இதை சொல்லி இருக்கிறார். என் இருதயம் தொய்யும் போது, ஆண்டவரே, பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். என் இருதயம் சோர்ந்து போகும்போது, என் இருதயம் பலனற்று போகும்போது, ஆண்டவரே, நான் யாரையும் நோக்கி கூப்பிட முடியாது, யாருடைய ஒத்தாசையும் எனக்கு வராது, நான் உம்மை மாத்திரம் நோக்கி கூப்பிடுவேன். நீங்க என்னை உயர்ந்தமா கண்மலையில கொண்டு போய் என்னை அருமையாய் நிறுத்துவீங்க. உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம், அப்பா உம்மை துதிக்கிறோம், அப்பா உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே துதிக்கிறோம் அப்பா. ஒரு விசை தகப்பனே. ஹல்லேலூயா. மகிமையின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, கர்த்தருடைய வல்லமை எங்க பிள்ளைகளுக்குள் கடந்து வரட்டும் டாடி. கர்த்தருடைய மகிமை எங்க பிள்ளைகளுக்குள் கடந்து வரட்டும் அப்பா. எங்கள் மத்தியில் அசைவாடுகிற ஆவியானவரே, எங்கள் மத்தியில் கல தூரிவி கம்தல கரபா அனல் முட்டுகிற ஆவியானவரே, இந்த டிவியை பார்த்து கொண்டிருக்க எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆவியானவரே, அற்புதங்கள் நடக்கட்டும் டாடி, அதிசயங்கள் நடக்கட்டும் ஆவியானவரே. இது அற்புதத்தின் நேரம். எல்லாம் வாய்களை திறந்து செல்லுங்க, வாய்களை திறந்து செல்லுங்க. அப்பா உங்களை கரத்தில் நிழலுக்குள் வைத்து அவர் பாதுகாக்க போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், கரத்தில் எடுத்து உயர்த்த போகிறார், மகிமைப்படுத்த போகிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும்போது, கர்த்தருடைய கண்கள் இந்த ஆலயத்தின் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவர் விண்ணப்பத்துக்கு செவி சாய்க்கிற கர்த்தர். அவர் அசைவாடுகிற ஆவியானவர், அவர் அசைவாடுகிற ஆவியானவர். கழுகு எப்படி தன் கூட்டின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறதோ, உங்கள் மேல் கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் மேல் என் தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் ஆவியானவரே, கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆவியானவரே. எங்க பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையில தகப்பனே, இந்த நாளில் எங்க பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஒரு கட்டப்பட்ட குடும்பமா, நீங்கள் உருவாக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கையில, நீங்க உருவாக்கின குடும்ப வாழ்க்கையில, ஒரு செழிப்பாய் உருவாக்கின குடும்ப வாழ்க்கையில, ஒரு ஏதேனை போல உருவாக்கின குடும்ப வாழ்க்கையில எத்தனை பாடுகள் ஆவியானவரே, எத்தனை பிரச்சனைகள் ஆவியானவரே, எத்தனை போராட்டங்கள் ஆவியானவரே. இந்த பிரச்சனைகளை கொண்டு வருகிற, இந்த போராட்டங்களை கொண்டு வருகிற சத்துருவின் சதி நாச மோசங்கள் என் இயேசுவின் நாமத்தினால், என் இயேசுவின் அதிகாரமுள்ள இரத்தத்தின் வல்லமையால் நிர்மலமாக்குமாறு ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தருடைய மகிமை ஆவியானவரே எங்க பிள்ளைகளுடைய இல்லத்துக்குள் இப்பொழுதே கடந்து போவதாக. ரைட் நவ ஆவியானவரே, வல்லமை ஊற்றுவீராக, வல்லமை ஊற்றுவீராக, வல்லமை ஊற்றுவீராக. எங்க பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ராஜா வளர்ந்து பெருகும்படி, எவ்வளவுதான் பாடுகள் வந்தாலும், எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவுதான் போராட்டங்கள் வந்தாலும், எங்க பிள்ளைகள் உமக்குள் எழும் ஆவியானவரே. கர்த்தருடைய பலன் எங்கள் பிள்ளைகளுக்குள் இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை எங்கள் பிள்ளைகளுக்குள் இறங்குவதாக. எங்க பிள்ளைகளை செபிக்க வைங்க டாடி, எங்க பிள்ளைகளை துதிக்க வைங்க டாடி, எங்க பிள்ளைகளை ஆராதிக்க வைங்க டாடி. கர்த்தருடைய வல்லமை எங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும், கர்த்தருடைய அபிஷேகத்தை எங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும், கர்த்தருடைய கிருபைகளை எங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். ஒரு பரிசுத்த ஆவிக்குள் செபிக்கிற பிள்ளைகளா, ஒரு வல்லமையின் பிள்ளைகளா, ஒரு மகிமையின் பிள்ளைகளா, ஒரு அக்கனியின் பிள்ளைகளா, என் ஆவியானவரே வானம் திறக்கப்பட்டு உங்க கரங்களிலிருந்து புறப்படுகிற
புறப்படுகிற வல்லமை, உங்க கரங்களிலிருந்து புறப்படுகிற அதிகாரங்கள், உங்க கரங்களிலிருந்து புறப்படுகிற அபிஷேகம் இப்ப எங்க பிள்ளைகளுடைய சிரசில ஊற்றப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் அசைவாடுவீராக, பலமாய் அசைவாடுவீராக, 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 அசைவாமே தகப்பனே. ஆமென். ஆவியானவரே, எங்க பிள்ளைகளை நீங்க தொட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். குழந்தை இல்லாத எங்க பிள்ளைகளுக்காய் தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் செபித்து கொண்டு இருக்கிறோம், கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாய் நீங்கள் ஆமென் என்று பதில் கொடுத்து விட்டபடினா நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, திருமண தடைகள் உடைக்கப்பட்டு டாடே அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும். ஆவியானவரே, சரத்தில் பலவீனத்தோடு இருக்கிற பலவீன சரத்தில் அப்பா உங்க வல்லமை இறங்கட்டும். ஆவியானவரே, உங்க கிருபை இறங்கட்டும். அப்பா, குணமாக்குற தழுமிருந்து புறப்படுகிற வல்லமை இப்பொழுது எங்க பிள்ளைகளுடைய சரத்துக்குள் இறங்கி உங்க பலன் வல்லமையாய் இறங்கட்டும். அப்பா, நீர் எங்க பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, மது வல்லமைக்குள் மூடுவீராக. அப்பா தகப்பனை, பொருளாதார நெருக்கங்கள், கடன் பாரங்கள், ஆவியானவரே குடும்பத்தில் குழப்பங்கள், ரட்சிக்கப்படாத தன்மைகள் என் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே தகப்பனே இந்த டிவியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ளும் ஒரு தெய்வீக பிரசன்னம், தெய்வீக மகிமை, தெய்வீக வல்லமை, தெய்வீக ஆசீர்வாதம் கடந்து போகட்டும். அப்பா, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் அதிசயங்கள் நடக்கட்டும். எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் இப்பொழுதே நடக்கட்டும். ஆவியானவரே, இப்பொழுதே நடக்கட்டும். ஒவ்வொரு வீட்டுகளும் நீங்க கடந்து போங்க, ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்க தகப்பனே. உங்க கரத்தினால் எங்க பிள்ளைகளை தொட்டு அனுப்புங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்க கரத்திலிருந்து நாங்கள் எப்போதே பெற்றுக்கொண்டோம். துதி கன மகிமை தேவன் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.